அமெரிக்க தேர்தல் நிலவரம் 2024. அமெரிக்காவில் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படின்னு 2 பார்ட்டி இருக்கு. இப்ப கரண்டா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசிடென்டா இருக்கவர் திரு ஜோ பைடன் அவர்கள். ரிபப்ளிகன் பார்ட்டில திரு டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ஷியல் ரேஸ்ல வந்து ரன் பண்றாரு. திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு அவர் மேல நடத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து வந்து திரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இங்க வந்து மிகப்பெரிய அலை மக்களிடையே உருவாச்சு. அதனால டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில திரு ஜோ பைடன் அவர்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பிரசிடென்ஷியல் ரேஸ்ல இருந்து விலகிக்கிறேன், திருமதி கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து நான் இந்த ரேஸ்ல நாமினேட் பண்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் என்டார்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமதி கமலா ஹாரிஸ் வந்து அவங்க அம்மா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால பல இந்தியர்கள், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமெரிக்காவுல ஒரு பெண் அதிபரா இருந்ததே கிடையாது. ஒருவேளை கமலா ஹாரிஸ் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் முதல் பெண் அதிபரா வந்து பதவி ஏற்க போறாங்க. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட பிரசிடென்ஷியல் ரேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்த பார்ட்டியில இருக்க திரு ஜோ பைடன் அவர்கள் சொன்னா மட்டும் பத்தாது. அந்த பார்ட்டியில இருக்க பலரும் ஒண்ணு கூடி ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு வேற எந்த போட்டியாவது இருந்தா யார் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் இதுல வந்து மிஷல் ஒபாமாவும் வரலாம், திருமதி ஹிலாரி கிளின்டனும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பக்கம் ரிபப்ளிகன் பார்ட்டியில பாத்தீங்கன்னா திரு டொனால்ட் ட்ரம்போட துப்பாக்கி சூட தொடர்ந்து அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா ஜேடி வான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு. அவங்க மனைவி வந்து இந்தியா வம்சாவளி சேர்ந்தவங்க. சோ அமெரிக்க இந்திய கூட்டணியா அந்த வைஸ் பிரசிடென்ட், அதுவும் இல்லாம ரொம்ப யங் கேண்டிடேட்டும் கூட. சோ அந்த பக்கம் அதுவும் பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம திரு டொனால்ட் ட்ரம்போட பேத்தி 3 நாளைக்கு முன்னாடி தன்னோட தாத்தா ஒரு நார்மலான மத்த தாத்தாக்களை போலதான் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து இங்க இளம் தலைமுறையினரிடையே வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த திருமதி கமலா ஹாரிஸ் வந்து அடுத்த பிரசிடென்ஷியல் ரேஸ்ல என்டார்ஸ் பண்றேன் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் அறிவிச்சதை தொடர்ந்து அமெரிக்க அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாயிருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள யாரு டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகம் பரபரப்பாகுமா, இல்ல ஒரு டை சிச்சுவேஷன் வருமா, இல்ல யாருன்னு தெரிஞ்சிருமா அப்படின்லாம் தெரியும். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.